ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு சொன்னால் 2026ஆம் ஆண்டு இந்த இலங்கையிலே மனித இனமே இல்லாமல் அழிஞ்சிடும். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், என்ன காரணம்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். முழுமையாக பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், தப்பு செய்யாத மனுஷனும் இல்லை, தப்பை செய்யாதவன் மனுஷனே இல்லை. சரியா? ஏன்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மனுஷன் தப்பு செய்கிறான்னு சொன்னால் அவனுக்கு தண்டனை கொலை. அப்போ தப்பு செய்கிற அனைவருக்குமே கொலை தான் சரியான முடிவு, கொலை தான் சரியான தீர்வாக இன்றைய இந்த சமுதாயம் கருதி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த வகையில் நாங்கள் தப்பு செய்யாத மனுஷனே இல்லை, எல்லாருமே தப்பு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எல்லோருக்குமே நாங்கள் தண்டனை கொடுக்குறோம். என்ன தண்டனை கொடுக்குறோம்? கொலை செய்கிறோம். அப்போ நாங்கள் எல்லாருமே கொலை செஞ்சு 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 கடைசியில் இந்த இலங்கை சுடுகாடாக தான் மாறப்போகுது. 2026ஆம் ஆண்டு யார் இருக்க போகிறாங்க, யார் இல்லாமல் போகிறாங்கன்னு சொல்லி தெரியாது. ஏன்னு சொன்னால், இந்த இலங்கையில் தப்பு செய்யாத மனுஷனே இல்லை. யார் தப்பு செய்யலை? எல்லாருமே தப்பு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் நீங்கள் கொலை பண்ணுவீங்க? எத்தனை பேரை வெட்டுவீங்க? கடைசியில் கொலை பண்ணுறவன் மட்டும்தான் மிஞ்ச போகிறான். சரியா? முதலாவது, மனுஷனாக பிறந்தவனுக்கு சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் சுய புத்தி இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் கஷ்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மிருகம் கூட தன்னோட இனத்தை அதை அழிக்காது. ஆனால் தன்னோட இனத்தை அழிக்கிற ஒரே ஒரு இனம்னு சொன்னால் அது மனுஷன்தான். சரியா? அவன் தான் அழிக்கிறான் தன்னோட இனத்தை. நமக்கு 6 அறிவு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த 6 அறிவு நமக்கு என்ன பிரயோஜனம்? 5 அறிவு உள்ள அந்த மிருகத்துக்கு இருக்கிற அந்த புத்தி கூட 6 அறிவு படைச்ச மனுஷனுக்கு இல்லை. மிருகம் கூட நெல்லு வா போ என்று சொல்லி சொன்னால் அது கேட்கும். ஆனால் நம்மள மனுஷங்களை பாருங்களேன், புத்தி கட்டுத்தனமா முட்டாள்தனமான காரியங்களும் இல்லை. ஒரு தப்புக்கு கொலைதான் முடிவு, கொலைதான் தீர்வுன்னு சொல்லி நீங்கள் ஒத்தப்படி அணிக்கிறீங்களே. இந்த சமுதாயம் ஒத்தப்படி அணிக்குது. ஏன் இப்படி நீங்க பேசுறீங்க? என்ன காரணம்? உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? கொலை செஞ்சாதான் சரி. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பெண்ணோட கொலைக்கு நான் வாரேன். அந்த பெண் செஞ்சது துரோகமாம். அந்த துரோகம் மன்னிக்கப்படாதான். சரி, ஓகே, பெண் செஞ்சது துரோகம் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி இந்த சமுதாயம் சொல்லுது. என்னோட கேள்வி, துரோகம் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே. அப்போ அந்த பெண் செஞ்ச துரோகத்தை மன்னிக்க முடியாமல் தான் அவர் கொலை செய்தார்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ அவன் செய்த கொலை மன்னிக்கப்படுமா? என்னோட கேள்வி அதுதான். ஏன்னு சொன்னால், அன்றைக்கு நீங்கள் ஒட்டுமொத்த பேரும் கூட்டமாக எனக்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. சரியா? இந்த சினிமாவில் நாங்கள் பார்த்துருக்குறோம், பன்னிங்க தான் கூட்டமாக வருமா, சிங்கம் சிங்கள தான் வருமா. அப்போ அதே போல் நீங்கள் பன்னிங்க மாதிரி கூட்டமாக எல்லோருமே கூட்டமாக 1008 கேள்வி எனக்கிட்ட கேட்குறீங்க. உங்கள் அத்தனை பேர் கேள்விக்கும் ஒரு தனி மனுஷனாக நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. ஏன்னு சொன்னால், உங்களுக்கு சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. உங்களுக்கு சுய புத்தி இருந்திருக்குமாக இருந்தால் நீங்கள் இப்படியான கேள்வி கேட்க மாட்டீங்க. சரியா? ஏதோ கேட்கணுங்கிறதுக்காக, கருத்து சொல்லணுங்கிறதுக்காக நீங்கள் சொல்லி கொண்டிருக்கீங்க தவிர, உங்களுடைய கருத்துக்கும் என்னுடைய பதிவுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை. சரியா? ஒரு சிலர் என்னுடைய பதிவுக்கு சரியான கருத்து சொல்றாங்க, சரியான கேள்வி கேட்குறாங்க, அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு சிலர் கேள்விகளை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு சிலர் வாரீங்க, உங்களோட இதுக்கு உங்களோட கருத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை. சரியா? ஏதோ கருத்து சொல்லணும், இவங்களுக்கு நம்ம ஒரு கருத்து போடணுங்கிறதுக்காக வாரீங்க. திருந்துங்க. முதல் நீங்க திருந்துங்க. அப்படி இல்லைன்னா திருந்தி வாழ்றவனை வாழ விடுங்க. சரியா? ஒரு மனுஷன் தப்பு செய்யாம தப்பு செய்யறதான். ஆனால் தப்பு செய்யற மனுஷனை தப்பு செய்யாம திருந்தி வாழலாம். திருந்தி வாழ விடுங்க. சரியா? கொலைன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு கொலைதான் சரியான்னு சொல்லி இன்றைக்கு இந்த சமுதாயமே கண்டனம் கட்டி கொண்டு திட்டுறீங்களே. 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்துல இதே சம்பவம் நடந்திருந்தா உங்களோட வாயில என்ன வார்த்தை வந்திருக்கும்? இந்த கொலை சரின்னு சொல்லி நீங்க சொல்லியிருப்பீங்களா? இந்த கொலையை நீங்க ஏற்றுக்கொண்டிருப்பீங்களா?
உங்கள் அத்தனை பேர் வாயும் இல்லாமல் இருந்திருக்கும். சரியா? இந்த கொலையை நீங்கள் அந்த 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 காலத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய அத்தனை பேர் வாயும் இல்லாமல் இருந்திருக்கும். சரியா? இன்னொன்று சொல்கிறேன், நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக அந்த பெண்ணுடைய அந்த கொலைக்குரிய உண்மை வந்து வெளிவரும். உங்களோட அத்தனை பேர் வாயும் அழைக்கப்படும். ஏன்னு சொன்னால் இந்த கொலை தான் சரியான தீர்வு, சரியான முடிவுன்னு சொல்லி இன்றைக்கு அந்த பெண்ணை நீங்கள் பெண் செய்கிறது மட்டும் தவறுன்னு சொல்லி அந்த கொலைதான் சரியான முடிவுன்னு சொல்லி சொல்கிறீங்க. பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயம் சொல்லுது தானே, அத்தனை பேர் வாயும் அடைவடும். கூடிய சீக்கிரமாக அந்த உங்களோட அத்தனை பேர் வாயும் அடைவடும். உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். அன்றைக்கு தெரியும் இந்த கொலை. அதையும் விட கொலைன்றது வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் லேசாக வந்து இன்றைக்கு ஒரு கொலையை செய்கிறீங்க, ஒருத்தரை கொள்றீங்க. ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு பெண் எவ்வளவு பாடுபடுகிறாள் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களுக்காக நான் சொல்கிறேன். சரியா? பொதுவாக சொல்கிறேன், பெண்களை பொதுவாக சொல்கிறேன். ஒரு பெண் வந்து உங்களையும் தான் என்னையும் தான் எல்லாரையும் தான் சரியா சுமந்து பெற்றது ஒரு பெண். அப்போ 10 மாதம் நம்மளை வயிற்றில் சுமந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள். நம்மளை சுமந்து அந்த பிரசவ வலி அந்த கடைசி நேரத்தில் தன்னோட உயிரை கூட பார்க்காம நம்மளை பெற்றெடுக்கிறாளே. அதுவும் சில பெண்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சீசர், அதாவது என்ன சொல்கிறது, அறுவை சிகிச்சை வெட்டி தான் பிள்ளைய வந்து வெளியே எடுக்கிறாங்க. அப்போ தன்னோட உயிரை கூட பார்க்காம இன்றைக்கு நம்மளை பெற்றெடுத்திருக்கிறாளே ஒரு பெண். அவள் அன்றைக்கு நினைச்சிருந்தா நம்மளை கருவிலே அழிச்சிருக்கலாமே. அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை பெற்றெடுக்கிறாள். நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு உயிரை வந்து வெட்டி குத்தி கொண்டுட்டு போறீங்க. இது சட்டத்தில் மனுஷனுக்கு முன்னுக்கு இந்த மன்னிக்கப்பட்டாலும் சரியா, கடவுளுக்கு முன்னுக்கு மன்னிக்கப்படாத பெரிய குற்றம் அது. அதே போல பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும் இந்த இடத்துல. ஒருத்தவன் நான் சொல்றான், விபச்சாரம் செய்கிற பெண்ணை கொலை செய்ய சொல்லி எல்லா மதமுமே சொல்லுதான். அப்போ நான் கேட்ட எந்த மதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி அவன் என்கிட்ட சொல்றான், ஆராய்ஞ்சு பாருங்க உங்களுக்கு தெரியும்னு சொல்லி. எந்த முட்டாள் மதத்தில் அப்படி இருக்குது? ஒரு மதமுமே சொல்லாது கொலை செய்ய சொல்லி, பாவம் செய்ய சொல்லி. சரியா? என்னன்னு சொன்னால், நான் ஒரு கிறிஸ்தவன், பைபிளில் வந்து சொல்லப்பட்டிருக்குது கொலை செய்யாதன்னு சொல்லி, பாவம் செய்யாத, பொய் சொல்லாத, களவெடுக்காத, இப்படித்தான் சொல்லி இருக்குது, தவிர கொலை செய்யன்னு சொல்லலை. அதே போல ஒரு விபச்சாரம் செய்த பெண் ஒருத்தரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கிட்ட கொண்டு வந்தாங்க. இந்த பெண்ணை வந்து கல்லாடிச்சு கொல்லணும், இவள் செய்தது தவறு பாவம்னு சொல்லி. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னால், உங்களில் யாரு வந்து தப்பு செய்யாத குற்றம் செய்யாதவன் இருக்கிறானோ அவன் முதல்ல இந்த பெண்ணுக்கு கை வைங்க, இந்த பெண்ணுக்கு அடிங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் யாருமே அந்த பெண்ணுக்கு அடிக்கவும் இல்லை, கை வைக்கவும் இல்லை. ஏன்னு சொன்னால் யாருமே எல்லாருமே வந்து தப்பு செஞ்சவங்க தான், எல்லாருமே பாவம் இருக்குது. அப்போ பிறகு அந்த பெண்ணை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னித்தார், அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். அதை போல தான் திருந்தி வாழ்றதுக்கு வழியை கொடுங்க. சரியா? நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்து நீங்கள் கொலை பண்ணாதீங்க. ஒரு மனுஷன் வந்து தவறு செய்தால் அவனை திருத்துங்க. சரியா? திருந்தி வாழ வழி விடுங்க அவனுக்கு. அதுக்காக நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்து நீங்கள் ஒரு கொலையை பண்ணுறது அது சரியில்லை. நீங்கள் திருந்துங்க முதல். உங்களால் திருந்த முடியலையா, மற்றவனை திருந்தி வாழ நீங்கள் விடுங்க. சரியா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய் வந்து வைக்கலுக்குள்ளே இருந்துட்டு நாயும் சாப்பிடாதான் மாட்டையும் சாப்பிட விடாதாமன்னு சொல்லி. அதை போல நீங்கள் இருக்கிறீங்க. ஒன்று நீங்கள் திருந்துங்க, அப்படின்னு சொன்னால் திருந்துறவனை விடுங்க, அவன் வாழட்டும், திருந்தி வாழட்டும். சரியா? அநேகர் வந்து இந்த கருத்துக்களை வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் பதில் போடுறது. சரியா? நீங்கள் ஒரு சரியான வந்து ஒரு ஆளாக இருந்தால் நேரடியாக பேசலாம். அது என்னத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சம்பந்தம் இல்லாமல் வந்து குடும்பங்களை இழுத்து பேசுறதும் குடும்பங்களை பற்றி பேசுறதுமா இருக்கிறீங்க நீங்கள்? இதுக்கு தான் நீங்கள் வாரீங்க. ஆனால் நான் போடுற பதிவுக்கு கருத்து சொல்ல நீங்கள் வரல, என்னோட குடும்பத்தை பற்றி பேசுகிறீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். சரியா? தைரியம் இருந்தால் என்னோட நேருக்கு நேராக நீங்கள் பேசலாம். குடும்பத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. சரியா? திருந்தி வாழுங்க.